Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வெளிநாட்டிலிருந்து 14 கிலோ தங்கம் கடத்தியதாக பிரபல திரைப்பட நடிகை ரன்யா ராவ் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த நடிகை ரன்யா ராவ் கன்னட மற்றும் தமிழ் சினிமாவில் நடித்துள்ளார். கன்னட மொழியில் நடிகர் கிச்சா சுதீப்பின் மாணிக்கியா என்ற படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமான ரன்யா அதன் பிறகு தமிழில் நடிகர் விக்ரம் பிரபு நடித்த வாகா திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்துள்ளார். இந்நிலையில் துபாயில் இருந்து பெங்களூருக்கு எமிரேட்ஸ் விமானத்தில் வந்த ரன்யா ராவ் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகப்படியான தங்க நகைகளை அணிந்திருந்தார். இதனால் சந்தேகமடைந்த வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் அவரது உடைமைகளை சோதனை செய்தனர். அப்போது உடைமைக்கு நடுவே 25 தங்க கட்டிகள் இருப்பதும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் ரன்யா ராவிடம் விசாரணை நடத்தினர். அப்போதுதான் கர்நாடக காவல்துறையில் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கும் IPS அதிகாரியின் மகள் எனவும் பெங்களூரு மாநகர போலீசார் என்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்வார்கள் எனவும் ரன்யா ராவ் கூறியுள்ளார். இருப்பினும் ரன்யா ராவ் மீது மேலும் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவரை வருவாய் புலனாய்வு இயக்குநரக அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி அதிகாரிகளை அதிர்ச்சியடைய செய்தது. நடிகை ரன்யா ராவ் கடந்த 15 நாட்களில் 4 முறை துபாய்க்கு பயணம் செய்ததாகவும் அவர் ஒவ்வொரு முறையும் தங்கம் கடத்தி வந்திருப்பதும் அதிகாரிகளை அதிர்ச்சியடைய செய்தது. இதையடுத்து சட்டவிரோதமாக தங்கம் கடத்தியதாக ரன்யா ராவ் மீது அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து அவரிடமிருந்த 14.8 கிலோ தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் நடிகை ரன்யா ராவ் தங்கம் கடத்திய வழக்கின் பின்னணியில் முக்கிய புள்ளிகள் சிலர் இருக்கலாம் என வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். அந்த கும்பல் நடிகர் ரன்யா ராவை தங்கம் கடத்த பயன்படுத்தி இருக்கலாம் என்ற கோணத்திலும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிரபல திரைப்பட நடிகை ரன்யா ராவ் தங்கம் கடத்தலில் கைது செய்யப்பட்டிருப்பது திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.